Blessing on the bread, sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who drink, partake of it, that they may eat in remembrance of body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him, and keep these commandments which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவிருந்த ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற யாவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டு இருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது மத்தேயு 6 அதிகாரம் 9 முதல் 13 வரை. பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, Our Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debits as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீம் நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. வசனம் 14. Psalms chapter 28 verse 1 to 9. சங்கீதம் 28 அதிகாரம் 1 முதல் 8 வரை 9 வசனம் வரை. என் கண்மலையாகிய தேவனே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீரே கேளாதவர் போல மௌனமாயிராதையும். நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியிலே இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். A Psalms of the David. Unto thee will I cry, O Lord my rock. Be not and silence to me. Let it though and be and silence to me. I became like them that go down into the pit. வசனம் 2. நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய மகா பரிசுத்தத்திற்கு நேராக கை எடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தையே கேட்டருளும். Hear the voice of my supplications when I cry unto thee, when I lift up my hands toward the holy oracles. வசனம் 3. அயலானுக்கு சமாதானமான வளத்தலை சொல்லியும் தங்கள் இருதயங்களை பொல்லப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடும் என்னை வாரிக்கொள்ளாதையும். Draw me not and away with this wicked,
and with the workers of the iniquity, which I speak and peace to their neighbors, but and mischief is in their heart. வசனம் 4. அவர்களுடைய கிரிகைகளுக்கு அவர்களுடைய நடத்தைகளின் பொல்லாப்புக்கும் தக்க அவர்களுக்கு செய்யும், அவர்கள் கைகளின் செய்கைகளுக்கு தக்க அவர்களுக்கு அழியும், அவர்களுக்கு செரிக்கட்டும். Give them and according to their and deeds, and according to this wickedness of their and endeavors, give them after the work of the hands, and to render to them their desire. வசனம் 5. அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர்கள் கர்த்தரின் கிரியைகளையும் உணராதபடியால் அவர்கள் இடித்து போடுவார், அவர்களை கட்டமாட்டார். Because they and regard not the work of the Lord, near this operation have these on hands, and he and shall and destroy them, and not and build them up. வசனம் 6. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்பார். Blessed be the Lord, and because he heard and hear the voice of my supplications. வசனம் 7. கர்த்தர் என் பெலனும் என் கேடகமும் ஆயிருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. நான் பட்டினால் அவரை துதிப்பேன். The Lord is my strength and my shield, my heart and trusted in him, and I am helped, therefore my heart and greatly rejoice, and with my songs will and praise him. வசனம் 8. கர்த்தர் அவருடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். The Lord is and strength and is the saving truth of this anointed. வசனம் 9. தேவரீர் உமது ஜனத்தை இரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வாதியும், அவர்களை அபிஷேகித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். Save the people and bless the inheritance, feeding them also and lift them up forever.